வணக்கம். செய்திச் சுருக்கம். பிறந்தது புத்தாண்டு 2024. மக்கள் கொண்டாட்டம். 2023ஆம் வருடம் முடிந்து 2024 புத்தாண்டு பிறந்தது. புத்தாண்டு பிறந்ததை நாட்டில் பல்வேறு நகரங்களில் மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். தமிழகத்தில் சென்னை மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர், எலியர்ஸ் கடற்கரைகளில் சிறியவர்கள், பெரியவர்கள் என அனைவரும் ஆடியும் பாடியும் கேக் வெட்டியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். இதைத் தவிர நட்சத்திர விடுதிகள், பூங்காக்கள், ரெசார்ட்களிலும் மக்கள் ஒன்றாக கூடி புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்றனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தை கண்காணிக்க போலீசார் சென்னையில் 132 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டது. 108 இடங்களில் வாகன தணிக்கை நடந்தது. பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி கடலில் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டது. மெரினா கடற்கரைக்கு வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. விடுதி மற்றும் உணவகங்களில் இரவு 1 மணி வரை மட்டுமே புத்தாண்டு கொண்டாட போலீசார் அனுமதி வழங்கினர். கோவை, சேலம், மதுரை, திருச்சி உள்ளிட்ட நகரங்களிலும் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது. விண்ணில் பாய்கிறது PSLV C-58. புத்தாண்டில் புதிய சாதனை. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ PSLV C-58 ராக்கெட்டை புத்தாண்டான இன்று விண்ணில் செலுத்துகிறது. காலை 9:10 மணிக்கு ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து ராக்கெட் ஏவப்படும். இந்தியாவின் எக்ஸ்போசாட், வேசாட் மற்றும் வெளிநாடுகளின் 10 சேட்டலைட்டுகள் உட்பட 12 சேட்டலைட்டுகளை PSLV C-58 ராக்கெட் சுமந்து செல்லும். இவை பூமியிலிருந்து 650 கிலோமீட்டர் தூரத்தில் புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படும். எக்ஸ்போ சேட்டலைட்டின் மொத்த எடை 469 கிலோ. இது எக்ஸ்ரே மூலங்களின் நிலை. நிறமாலை, விண்வெளியில் உள்ள தூசு, கருந்துளை வாயுக்களின் மேகக்கூட்டமான நெபுலா ஆகியவற்றை பற்றி விரிவாக ஆராய இந்த செயற்கைக்கோள் உதவும். விமன் இன்ஜினியர்ட் சேட்டலைட் என்பதன் சுருக்கம்தான் வேசாட். முதல் முறையாக முழுவதும் பெண்களால் உருவாக்கப்பட்டது. கேரளாவின் லால் பகதூர் சாஸ்திரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாணவிகள் இதை தயாரித்துள்ளனர். விண்வெளி மற்றும் பூமியின் மேற்பரப்பில் உள்ள புற ஊதா கதிர்கள் கேரளாவில் தட்பவெப்பநிலை மாற்றங்களை அறிய உதவும். PSLV C-58 ராக்கெட் புறப்படுவதை 10,000 பேர் பார்வையிடும் வகையில் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் ஏவுதளத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிள்ளையார்பட்டியில் குவிந்த பக்தர்கள். தங்க கவச அலங்காரத்தில் விநாயகர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் நடை காலை 4:30 மணிக்கு திறக்கப்பட்டது. பின்னர் சிறப்பு பூஜைகள் நடந்தன. மூலவர் கற்பக விநாயகர் தங்க கவச அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விநாயகரை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். பக்தர்களின் வசதிக்காக கோயில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்துள்ளது. சிறப்பு பஸ்களும் இயக்கப்படுகின்றன. புத்தாண்டை ஒட்டி ஏழுமலையான் கோயில் முழுவதும் வண்ண மின் விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பக்தர்கள் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்கி புத்தாண்டை கொண்டாடினர். புத்தாண்டை முன்னிட்டு கிறிஸ்தவ ஆலயங்களில் சிறப்பு திருப்பலி. புத்தாண்டை முன்னிட்டு தமிழகத்தில் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் பங்குத்தந்தை குமார் ராஜா தலைமையில் நடந்த திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு தாம்பரம் சேலையூர் அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபையில் மெக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் ஆர்கேபுரம் அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தில் 2023ஆம் ஆண்டிற்கு நன்றி தெரிவித்தும் 2024ஆம் ஆண்டு பிறப்பை வரவேற்றும் பிரார்த்தனை செய்தனர். இதேபோன்று கோவை புனித மைக்கேல் தேவாலயம், ஈரோடு சிஎஸ்ஐ தேவாலயம், காரைக்கால் புனித தேற்றரவு அன்னை ஆலயம் மற்றும் திண்டுக்கல் மேட்டுப்பட்டி புனித வியாகுல அன்னை ஆலயத்தில் சிறப்பு திருப்பலியும் கூட்டு பிரார்த்தனையும் நடந்தது. நாளை தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. திருச்சியில் கட்டப்பட்டுள்ள விமான நிலைய புதிய முனையத்தின் திறப்பு விழா உட்பட பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி நாளை தமிழகம் வருகிறார். இதற்காக டில்லியிலிருந்து நாளை காலை 10 மணிக்கு திருச்சி விமான நிலையம் வருகிறார். அங்கிருந்து காரில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். 33 பேருக்கு பட்டங்களை வழங்குகிறார். பின்னர் கார் மூலம் 12 மணிக்கு திருச்சி விமான நிலையம் செல்லும் மோடி விமான நிலைய புதிய முனையம் திருச்சி என்ஐடியில் 41 கோடி ரூபாயில் 1.2 லட்சம் சதுர அடியில் 506 மாணவர்கள் தங்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள அமெதிஸ்ட் விடுதி உட்பட 19,850 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பிரதமர் வருகையையொட்டி 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருப்பதி ஏழுமலையானுக்கு 2023இல் கிடைத்த காணிக்கை எவ்வளவு தெரியுமா? திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 2023ஆம் ஆண்டு 2,52 லட்சம் பேர் சாமி தரிசனம் செய்துள்ளனர். இந்த ஆண்டு 1,398 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைத்துள்ளது. அதிகபட்சமாக ஜூலை, நவம்பர், டிசம்பரில் 100 கோடிக்கு மேல் பக்தர்கள் உண்டியல் காணிக்கை செலுத்தியிருந்தனர். 2022இல் 2.37 கோடி பேர் தரிசனம் செய்தனர். உண்டியல் காணிக்கை 1,450 கோடியாக இருந்தது.